இந்த வீடியோவ ஒரு நிமிஷம் பாருங்க. நமக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் நிக்குது. இப்ப டிப் டாப்பா ஒருத்தரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு, ஒயிட் ஷர்ட் போட்டு அந்த வண்டி பக்கத்துல வராரு. அப்படியே ஸ்டைலா கேஷுவலா நிக்கிறாராமா. கேஷுவலா நின்னுட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்றாரு. அப்படியே குனிஞ்சு வண்டி நம்பரையும் பார்க்குறாரு. இப்ப நம்ம கொஞ்சம் ஜூம் போய் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அப்படியே பார்க்குறாரு. கீழ குனிஞ்சு வண்டிய வேற என்னமோ தேடி பார்க்குறாரு. கீழ என்னத்த பார்க்குறாருன்னு தெரியல. இந்த இன்சிடென்ட் வேற எங்கேயும் நடக்கல. தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க எங்க ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் பைக் நிறுத்திட்டு போயிருக்காரு. அந்த பைக்க இந்த டிப் டாப்பா இருக்க இந்த ஆசாமி எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ஒரு டூப்ளிகேட் கீ போட்டு அழகா எடுத்துட்டு போறாரு. கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனால தான் இந்த மாதிரிலாம் திருட முடியும். இதே டைம்ல நேத்தும் பைக்ல 2 பசங்க செயின் ஸ்னாப்பிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜையும் போலீஸ் நம்ம ஆஃபீஸில் தான் வந்து சர்ச் பண்ணி எடுத்தாங்க. உண்மையிலேயே கிரைம் பிரான்ச்சில் இருக்க போலீஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் அந்த செயின் ஸ்னாப்பிங்கிற அந்த பைக்கை சேஸ் பண்ணி அந்த பைக்கு நம்பரு, அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு இதை வாட்ச் பண்ணி 2 மணி நேரம் கண்ணு வலிக்க உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கே பார்க்க ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயமெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஒரு 22 வயசுலேருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்க பசங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தாராபுரத்து மக்கள் எல்லாமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. முடிஞ்ச அளவு எல்லாரும் சிசிடிவி பொருத்த ட்ரை பண்ணுங்க. என்னோட பிஸ்னஸ்க்காக நான் சிசிடிவி போட சொல்லல. உண்மையிலே என்னோட ஆஃபீஸ் முன்னாடி இருக்க ஒரு கேமரா மூலியமா 2 தெஃப்ட்ட நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணா பல குற்றங்களை தடுக்கவும் முடியும், பல குற்றவாளிகளை பிடிக்கவும் முடியும். சிசிடிவி அமைப்போம், குற்றங்களை தடுப்போம்.